அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வர தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து நம்ம எழுத்து சொல் இலக்கண பகுதியை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம மற்ற 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இலக்கணம் மட்டும் பார்க்காம இருந்துச்சு. ஸோ இலக்கணம் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். 9 இயலுக்குமான இலக்கணம் 1 by 1 பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து எழுத்து சொல்லு ரெண்டையும் சேர்த்து ஒரே டாப்பிக்கில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இலக்கணம் என்றால் என்ன அப்படி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பார்க்கலாம். பாருங்கள், மொழியை தெளிவுற பேசவும், எப்படி மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்கின்றன அப்படின்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. நம்ம பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் இலக்கணம் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இலக்கண முறைப்படி பேசுகிறவங்க எழுதுகிறவங்க குறைவாக இருந்தாலுமே கூட, ஆனால் எப்படி இது நம்ம பிழை திருத்தம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இலக்கணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்து கொடுத்துட்டாங்க. நமக்கு எழுத்துனா என்னன்னு தெரியும். முதல் எழுத்தை சார்ந்து வர்ற சார்பெழுத்துக்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதில் பாருங்கள், உயிர்மெய் சார்பெழுத்துக்கள் மொத்தம் நமக்கு எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். நம்ம அது சின்ன கிளாஸ் புத்தகத்திலேருந்து இதை படிச்சுக்கிட்டு வரோம். என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகையும் என்ன சொல்கிறாங்க? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 அளபடையும் இருக்குது. ஒன்று உயிரளப்படை, இன்னொன்று ஒற்றளப்படை. அதில் 1 by 1 பார்க்கலாம். உயிரளப்படைனா என்ன, ஒற்றளப்படைனா என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அளபடைனா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அளபடை என்றால் என்ன அப்படின்னா, நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அளவெடுப்பது அப்படின்னா நீண்டு ஒழிப்பது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இப்போ அம்மா அப்படின்னு கத்துறோம். நம்ம எழுதுறது என்னமோ அம்மா அப்படின்னு தான் எழுதுகிறோம். ஆனால் நம்ம எழுதுகிற மாதிரியே நம்ம சொல்கிறோம், உச்சரிக்கிறோம் கிடையாது. நம்ம அம்மா இப்போ நார்மலாக நம்ம அம்மா வீட்டில் இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அம்மாவை கூட வந்து அம்மா அப்படின்னு கொஞ்சம் அந்த மாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீண்டு இழுத்து சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்க, அளவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்மா, அதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அம்மா, தம்பி தம்பி அப்படின்னு கத்துறோம், அண்ணா அப்படின்னு கத்துறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதாவது ஓசை நீட்டம் வேண்டி அந்த ஓசைக்காக நெடில் எழுத்துடன் ஃபஸ்ட்டு நெடில் எழுத்து வரும், அதற்கு இனமான குறில் எழுத்து வரும். அவ்வாறு நம்ம வந்து நீண்டு ஒழிக்கிறதுக்கு அது துணை புரிகிறது. அந்த நீண்டு ஒழித்தல தான் அளவெடுத்தல், அளவடை அப்படிங்கிறாங்க. அதில் பாருங்கள், இங்கே உயிரளப்படைனா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். எப்படி? செய்யுள்ள மொழிக்கு முதலிலையும் இடையிலையும் இறுதிலையும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது, அதோட அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டு எழுத்துக்களின் இனமான குற்ற எழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொன்னதை தான் அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுதான் உயிர் அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா அப்படிங்கிறதுல மா என்பது நெடில் எழுத்தை குறிக்கும், அதாவது ஆவண்ணாவே குறிக்கும். அதற்கு இனமான அடுத்து என்ன வந்திருக்குது? குற்ற எழுத்து வந்திருக்கு, அதாவது குறுகிய ஓசையுடைய ஆ என்ற எழுத்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் தம்பி அப்படிங்கிற பாருங்க, அந்த பி என்பது என்னது? ஈ என்ன சவுண்டில் வருது. அதுக்கு இனமான ஈ குறில் ஈ வந்து அந்த சவுண்டை வந்து ஈடுகட்டுறது. பாருங்கள், இதுதான் வந்து உயிர் அளபடை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உயிர் அளப்படை பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். சரிங்களா? கீழே கொடுத்துருக்காங்க. உயிரளப்படை என்ன சொல்கிறாங்க? 3 வகைப்படும் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்யுளிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடை தான் இசை நிறை அளபடைன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், இன்னிசை அளபடை, அடுத்து சொல்லிசை அளபடை,
அப்படின்னு 3 வகையாக இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரலாம். செய்யுள் இசை அளபடைனா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு கிராமரை நம்ம இலக்கணத்தை நம்ம படிக்கும் போதும் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உயிரளப்படைனா என்ன, ஒற்று அளப்படைனா என்ன, செய்யுளிசை அளப்படைனா என்ன, சொல்லிசை அளப்படைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நம்ம இலக்கணத்துக்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. மொழியை பிழையிடாமல் பேசவும் எழுதவும் துணை பெறுவது இலக்கணங்கிறது இலக்கணத்துக்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெஃபினேஷனை கொடுத்து கீழே வந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டு எழுத்துக்கள் அளபெடுத்தலை என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபனேஷன் படித்தவங்க அதுக்கு ஆன்சர் வந்து செய்யுளிசை அளப்படை அப்படின்னு எழுதுருவாங்க. இன்கேஸ் நம்ம படிக்கலை, செய்யுளிசை அளப்படைனா ஆவல முடியும், ஆசை உண்ட முடியும், ஒரு சின்ன சின்ன கீவேர்டு வச்சு படிப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு குருட்டு மனப்பாடமாக நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லுவோம், ஆவல முடியும், ஊல முடியும், ஈல முடியும் அப்படின்னு ஒரு நம்மளாக ஒரு இதை வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அது சில டைமில் நமக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நாம் எதிர்பார்க்குற மாதிரி வினாக்கள் வராது. நம்ம எதிர்பார்க்குற வினாக்களே அங்கே வராது. முதல்ல அதை ஒட்டினா அது சாயலில் வினாக்கள் வரும். அதை நாம் தான் பொருள் புரிஞ்சு அதுக்கு சரியான பதில் அளிக்கணும். அதை முதல் இந்த டெஃபினேஷன் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், செய்யுளிசை அளப்படைன்னு சொல்கிறாங்க. ஒரு செய்யுளில் ஓசை குறையுது, அந்த ஓசையை நிறைவு செய்ய நெட்டு எழுத்துக்கள் அளவெடுக்குது, அதுதான் செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறாங்க. இதனை இசை நிறை அளபடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இதுக்கு மட்டும்தான் இன்னொரு பேர் இருக்கும், மற்ற ரெண்டுக்கும் ஒரே ஒரு நேம் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த செய்யுளிசை அளப்படைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவங்க மொழி முதல்ல செய்யுளிசை அளப்படை வருது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு கீவேர்டு வச்சு படிப்போம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதையும் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது தப்பு ஒன்றும் இல்லை, சரிங்களா. நம்ம கேள்விக்கு பதில் தேவை, அது கண்டிப்பாக நம்ம அப்படி பதில் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான சின்ன சின்ன கீவேர்டு வச்சு படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் புரிஞ்சு படிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்க, இந்த செய்யுளிசை அளப்படை வந்து ஆ சவுண்டில் தான் முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸை விட்டுருங்க. ரெண்டா பாருங்கள், உரா அற்கு நல்ல படா ஆ அப்படின்னு ஆங்கிற சவுண்டில் முடியும், சரிங்களா. ஓகே மேம், இது எல்லாம் ஆ சவுண்டில் முடியுதுன்னா இங்கே ஓதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஆனால் இங்கே ஓ சவுண்டு தானே வேண்டும் வந்துருக்குது. ஓதல் வேண்டும் அப்படின்னா ஓ சவுண்டு தானே வருது, இங்கே ஆ சவுண்டே வரல அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம இலக்கணத்தில் நம்ம இது பேசிக் இலக்கணம் எழுத்தும் சொல்லுவோம். பின்னாடி இன்னும் போக போக நம்ம பார்ப்போம். காரண பெயர் இடுகுறி பெயர்னு நம்ம பார்ப்போம். அதில் இந்த காரண பெயருக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் கருதி இப்போ வந்து பறக்கிற தன்மை உடையதனால் அது பறக்கிறதுனால அதுக்கு பறவை என்று பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு காமனான ஒரு ரீசன் இருக்கும். ஒரு காரண பெயருக்கு என்னன்னா ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இடுகுறி பெயர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. அந்த இடுகுறி பெயருக்கு என்னத்துக்காக பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்குறாங்க, அதை நாமளும் ஏற்றுக்கிட்டோம், சரிங்களா. அதே போல தான் இதுவும் சில இது வந்து காரணமே இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம இலக்கணத்தார் எப்படி சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கணும், சரிங்களா. அதில் தான் அதே போல தான் பாருங்கள், ஓதல் வேண்டும் என்பதும் அது போன்றது தான். இந்த ஓதல் வேண்டும் என்பது மட்டுமே இதில் வந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து மொழி முதல்ல வரும். உரா ஆர்க்கு குறு நோய் அப்படின்னா மொழி இடையில் வரும், சரிங்களா. அந்த உரா ஆர்க்குங்கிறது இடையில் வரும். படா அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில், அதாவது கடைசியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கணம் அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் எடுப்பாங்க. அதை விட்டு இப்போ வினைத்தொகை அப்படின்னா வெளியில் எங்கேயோ அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதோ அதை அப்படியே படிச்சுக்கிறது ரொம்ப சால சிறந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னிசை அளபடை அப்படிங்கிறாங்க. அதுக்கும் டெஃபினேஷன் பாருங்கள். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில்
அதாவது செய்யுள் செயலப்படைக்கு என்ன சொல்கிறாங்க, செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னிசை செயலப்படைக்கு பாருங்கள், செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளப்பெடுப்பது. குறில் எழுத்து நம்ம இனிய ஓசைக்காக நெடிலா அளவெடுக்கிறது இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் அடை அப்படின்னு அந்த குறில் எழுத்தானது நெடிலாக நீண்டு ஒலிப்பதை இன்னிசை அளபடை எனலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இன்னிசை அளபடை ஊ சவுண்டில் முடியும். இங்கே பாருங்கள், கெடுப்பதும் எடுப்பதும் மேக்ஸிமம் இந்த குரல் தான் கேட்பாங்க. அதில் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறது சிறந்தது. அடுத்து பாருங்கள், சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். ஒரு செய்யுளில் பெயர் சொல் எப்படி இருக்காங்க, எச்ச சொல்லா இருக்குமா, அது திருந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடைங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உரநசை ஈ வரநசை ஈ. சொல்லிசை அளபடை எப்பவுமே இந்த ஈ சவுண்டில் முடியும். அதாவது இது ஆ சவுண்டில், செய்யுள் செயலப்படை ஆ சவுண்டில் முடியும். அந்த ஓதல் வேண்டும் மட்டும் விதிவிலக்கு. இது பார்த்திங்கன்னா இன்னி செயலப்படை ஊட முடியும், சொல்லி செயலப்படை ஈல முடியும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒற்று அளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு ஈ, அதாவது அந்த ஞான நமனம் இழல வளர்க்க பார்த்தீங்களா இடையினம், அந்த ஆகிய 10ம் என்ன பண்ணுது, அது எல்லாமே வராது, மொத்தமாக சேர்த்து 10. அந்த 10ம் அக்கு என்ற ஆயுத எழுத்தும் அளப்பெடுப்பது ஒற்று அளபடை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, எங்கிறைவன் எங்கிறைவன் எக்கிழங்கிய அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒற்று எழுத்தே 2 ஒற்று வருது, அவ்வளோதான், வேற ஒன்று. அவங்க கொடுத்துருக்குதுன்னா ஒற்று அளபடை தான். அந்த ஒற்று இன்னொரு ஒற்றாக அளப்பெடுக்குது, அவ்வளோதான். இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த 2 வார்த்தை தான் இருக்குது. மேக்ஸிமம் இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்து முடிச்சாச்சு. இப்போ சொல்லுக்கு வந்தாச்சு. இப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து தான் ஒரு சொல்லு. அந்த சொல் ஒரு எழுத்து சொல்லாகவும் இருக்கலாம், இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்த சொல்லாகவும் இருக்கலாம். இப்போ நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து சொல்லுதான். அந்த 42 சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் மீனிங் இருக்குதுல்ல. அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் நமக்கு மீனிங் இருக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ தனித்து நின்னாலும் பொருள் வரும், இல்லை இன்னொரு எழுத்து கூட சேர்ந்து வரும்போது பொருள் வரும். அதான் நம்ம சொல்லுங்கிறோம். அவங்க சொல்லுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல் எனப்படும் அப்படிங்கிறாங்க. சொல்லோட டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இரு திணைகளையும், இரு திணை என்றால் உயர்திணை அக்ரிணை. பாருங்க, உயர்திணை அக்ரிணை எல்லாத்துக்குமே இது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் நான் மேக்ஸிமம் அப்படியே எழுத மாட்டேங்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் இல்லை சொல்லி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் கூட ஓகே தான் எனக்கு. 5 திணை, சாரி 5 பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால், அப்புறம் ஒன்றன்பால் பலவின்பால் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். திணையோட பக்கு முறை தானே பால். மூவிடங்களிலும் வரும்னா தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு 3 இடங்கள் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் சொல் என்பது வரும். இது இதெல்லாம் முக்கியமானதுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது சொல்லுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து மூவகை மொழிக்கு, மூவகை மொழினா என்னன்னு கேட்டிருக்காங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறாங்க. இந்த மூவகை மொழிக்கு நன்னூல் நூற்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளான, பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னூல் நூற்பா சொல்லுது. ஒரு மொழி ஒரு பொருள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ ஒன்று பார்க்கலாம் பாருங்க. தனிமொழி அப்படின்னா ஒரு அதுலேயே வருது, நமக்கு பேர்லேயே வருது தனிமொழினா என்னன்னு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியே வச்சுக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில் என்னென்னா 42 எழுத்துக்கள் இருக்குது.
சரிங்களா? அதில் 40 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் எனவும் 2 எழுத்துக்கள் மற்றும் நெடில் எழுத்துக்கள் எனவும் நம்ம அறிந்த ஒன்று. அந்த எழுத்துக்கள் தனியாக தான் நிற்கிது, ஆனாலும் அதுக்கு பொருள் வருதில்ல, அதுதான் சொல்கிறாங்க. அது தனிமொழிக்கு அதை கூட எக்ஸாம்பிளாக சொல்கிறான். சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்காட்டில் பாருங்கள், பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகுப்பதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் வரணும், பிரிக்க முடியணும். அப்படி பிரித்தோம்னா பொருள் வரணும், மீனிங் வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது, அப்படியே பிரித்து பார்த்தா கூட மீனிங் வராது, அதுதான் நம்ம சொல்கிறாங்க. பாருங்க, கண் படி அப்படிங்கிறத பிரிங்க முதல்ல. இப்போ கா இன் அப்படின்னா கா என்பதுக்கு மீனிங் கிடையாது, இன்னுங்கிறதுக்கு மீனிங் கிடையாது. ஸோ இதை பிரித்தாலும் பிரயோஜனம் உள்ள மீனிங் வராது. இதை கண்ணன், சரிங்களா? இப்போ கண் பிரிங்க, கண் அண்ணனே பிரிங்க. அன் அப்படின்னா கண் என்பது மனித உடல் உறுப்புகளில் ஒரு பாகத்தை குறிக்குது. அன் என்பது ஆண்பால் வினைமுற்றை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கிறோம். இப்போ பிரித்தால் பொருள் வரும், அதற்கு மீனிங் வரும், அர்த்தமும் வரும், பொருளும் வரும் சொல்லலாம். அது பகுப்பதம் அப்படிங்கிறாங்க. அடுத்து தொடர்மொழி பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 எழுத்துக்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது என்ன சொல்கிறாங்க? தொடர்மொழி ஆகும். இப்போ நம்ம இங்கே தனிமொழியில் என்ன பார்த்தோம்? கண்ணன் பார்த்தோம், படித்தான் என்பது பார்த்தோம். இதை 2ஐயும் சேர்ப்பது தான் தொடர்மொழி. இப்போ தனித்தனியான வார்த்தைகளாக இருந்தால் அது தனிமொழி, 2 வார்த்தைகளை சேர்க்கும்போது அது தொடர்மொழி. கண்ணன் படித்தான், வேலன் வந்தான், வள்ளி பாடினாள், முருகன் சென்றான் அப்படின்னு கண்டினியூவான ஒரு சென்டென்ஸாக வரணும். சரிங்களா? மலர் வீட்டுக்கு சென்றால், இதெல்லாம் என்னது? தொடர்மொழி. அதாவது அந்த வார்த்தைகள் தொடர்ந்து வந்திருக்குது, அது தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், சரிங்களா, ஒரு சொல்லானது தனியாக நின்னா ஒரு பொருளையும், அந்த சொல்லே பிரிந்து நின்றா இன்னும் ஒரு பொருளையும் வேறு பொருளையும் கொடுப்பது என்னது? பொதுமொழி அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 8 வேங்கை 2மே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 8 என்பது என்னன்னா 8ங்கிற ஒரு 8ங்கிற ஒரு நம்பரை குறிக்குது. ஒன்றா பார்க்கலாம். இன்னொன்று, இந்த 8ஐ எப்படி பிரிப்போம்? 8 கூட்டல் 2 அப்படின்னா பிரிக்கணும். எப்படி பிரிப்போம்? 8 கூட்டல் 2 இப்படி பிரித்தா தப்பு, அப்படி பிரிக்கக்கூடாது. 8ஐ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா L கூட்டல் 2. இந்த பாருங்க, இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, L கூட்டல் 2. சில நேரம் நம்மளுக்கு பிரித்த எழுதுகளும் சிலபஸில் இருக்க, டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், சிலபஸில் இருக்கிறதுனால இந்த பிரித்தெழுதுக கூட கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்ம 8 பிரித்து சொல்லுங்கள் அப்படின்னா A கூட்டல் 2 அப்படின்னு பிரிச்சுருவோம். ஏதோ சம்திங் தப்பாக கூட பிரிச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம L கூட்டல் 2 அப்படின்னு வராது. இது 8 வேற மாதிரி இருக்குது, L வேற மாதிரி இருக்குது, இதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிடுவோம். ஆனால் ஆக்சுவலி L கூட்டல் 2 அதுதான் 8ங்கிறத பிரிக்கணும். இப்போ இந்த 8 அப்படிங்கும் போதும் ஒரு எண்ணை குறிக்கிறது. இந்த எள்ளுங்கிறது எள்ளுன்னு பிரித்தா என்ன அப்படின்னா உன், அதாவது எல்லை உன். எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நல்லெண்ணெய் எடுப்போம் பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் எள்ளுன்னு தானே தயாரிக்கிறாங்க. அந்த எள்ளை நீ சாப்பிடு, உண்ணு அப்படிங்கிற பொருளில் வருது. அதாவது அவங்க என்ன தொடர்மொழிக்கு என்ன பொதுமொழிக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க? ஒரு சொல்லானது அது தனியாக நின்றுச்சு அப்படின்னா, இங்கே இப்போ 8ங்கிறது தனியாக நிற்கிது. அப்போ 8 8ங்கிற நம்பரை சொல்லுது. அதுவே பிரிஞ்சு நின்றுச்சுன்னா, பிரிஞ்சு வரும்போது இன்னொரு பொருளை கொடுக்குது. அப்போ பிரிஞ்சு வரும்போதுனா என்னது? அந்த 8 நம்ம பிரிக்கிறோம். எப்படி L கூட்டல் 2வாக பிரிக்கும் போதும் அது என்னவாகுது அப்படின்னா எள்ளு, அதாவது நம்ம எண்ணெய் ஆட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய, நல்லெண்ணெய் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எள்ளினை குறிக்குது. அதுதான் அதுக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம லாஸ்ட் என்ன? தொழிற்பெயர். நமக்கு நல்லாவே தெரியும் தொழிற்பெயர்னா என்னது? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. நீங்கள் எல்லா தொழிற்பெயரையும் நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இந்த பாருங்கள், கீழே கொடுத்துருக்குறாங்க. நம்ம புத்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா தொழிற்பெயரையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அது என்ன அதாவது ஒருமையா பன்மையான்னு வராது.
அதாவது தன்மையா முன்னிலையா படற்கையான்னு வராது. அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமாங்கிறது வராது. அது ஆண்பாலா பெண்பாலா என்பதும் என்ன பண்ணுறது காட்டாது. குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ காட்டாது. அதுதான் தொழிற்பெயருக்கான விரிவு, டெஃபினேஷன், விளக்கம். இதை முதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எப்படி கொஷின் மாற்றி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஈதல் அப்படி இங்கே கொடுத்துருக்கதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈதல் அப்படின்னா நான் ஒரு பொருள், ஈதெல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். நான் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன். நான் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறதுனால நான் வருது. நான் அந்த பர்சன் ஆணாகவோ பெண்ணாகவோ யாரோ ஒரு மக்களாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஆனால் அதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்குறவங்க ஆணா பெண்ணா என்பதும் தெரியாது. அவங்க இப்போ கொடுத்தாங்களா இல்லை நேற்று கொடுத்தாங்களா இல்லை இனிமேல் கொடுக்க போகிறாங்களாங்கிறது தெரியாது. யார் நமக்கு முன்னாடி இருக்க முன்னிலைக்கு கொடுக்குறாங்களா இல்லை படர்க்கி கொடுக்குறாங்களாங்கிற எந்த விஷயமே தெரியாது. இது எல்லாமே குறிப்பாக வெளிப்படையாமல் தெரியாமல் இருப்பதான் இங்கே தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஈதல் நடத்தல். ஈதல் என்பது கொடுத்தலை காட்டுது, நடத்தல் என்பது நடக்கும் செயலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தொழிற்பெயர். தொழிற்பெயர் நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு படிப்போம்ல, அதில் சொல்கிறேன். இப்போ தொழிற்பெயர் அல் விகுதி பெற்று வரும். செய்தல், நடத்தல், பேசுதல், அப்புறம் அது செய்தல் சொல்லிட்டேன்னா, அப்புறம் ஆடுதல், பாடுதல், படித்தல், எழுதுதல், தூங்குதல், இது எல்லாமே என்ன நம்ம செய்யக்கூடிய செயல். அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க தொழில் பெயராக சொல்கிறாங்க. எல்லாமே அல் விகுதி பெற்று வரும் தொழிற்பெயர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அது என்ன விகுதி பெற்ற தொழிற்பெயர்? சரி, விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன பார்த்தீங்கன்னா, வினை எடியுடன் விகுதி சேர்வதால். வினை எடின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயருங்கிறாங்க. நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். வினை எடினா வேற ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் இருக்கு பார்த்தீங்களா, வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லும் நமக்கு டிஎன்பி சிறப்பாக சொல்வது பார்த்தீங்களா. அந்த வேர்ச்சொல்லை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வினையோட அடி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இது என்ன கதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வேர் சொல்ல தான் வினையோட அடி, அந்த செயலோட அடி எழுத்து அப்படிங்கிறாங்க. இப்போ நடத்தல், அந்த அந்த அடிச்சொல்லோட அந்த அடிச்சொல் விகுதி பெற்று வருமா, அதாவது முடிவு பெற்று வரும். அதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. இப்போ நடத்தல் எடுத்துக்கோங்க. நட கூட்டல் தல் அப்படிங்கிறோம். நட என்பது வேர்ச்சொல். நடத்தலோட வேர்ச்சொல் எது அப்படின்னா நட, அதை வினையடியாக சொல்கிறாங்க. இப்போ தல் அப்படிங்கிறது என்னது, அது விகுதி. நடத்தல் அப்படிங்கிறதுல தல் என்பது விகுதி பெற்று முடிஞ்சிருச்சு. அடுத்து வாழ்க்கை அப்படின்னா வாழ் கூட்டல் கை. அப்போ அல் விகுதி மட்டும்தான் தொழிற்பெயரில் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அல்லும் வரும், இன்னும் நிறைய வரும், ஐயும் வரும், சரிங்களா? இன்னும் நம்ம அடுத்தடுத்த கிராமர் பார்க்கும்போது நிறைய இருக்கும். நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். இப்போ அல் விகுதி பெற்றா தொழிற்பெயர்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் இங்கே வாழ்க்கை அப்படிங்கிறதுல கையிலெல்லாம் வந்திருக்குது, விகுதி கையிலெல்லாம் வந்திருக்குது. இது எப்படி இப்போ கையில் வந்தால் கை என்ன சவுண்டில் வருது, ஐ சவுண்டில் வருது. அப்போ இது வேற்றுமை உறுப்பில் வருமா, வேற்றுமை தொகையில் வருமா அப்படின்னா இதில் வேற்றுமை தொகை தொடரெலாம் வராது, சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்பெயர் அல் விகுதியும் பெற்று வரும், ஐ விகுதியும் பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆளல் அப்படின்னா ஆள் கூட்டல் அல். இங்கேயே அல்லு தள்ளு பாருங்கள், இங்கேயே பாருங்கள் 3 வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு தள்ளு, அடுத்து கை, அடுத்து அல்லு அப்படிங்கிற 3 வித்தியாசமாக இருக்குது. 3 விகுதிகளை பெற்று வரும். எது தொழிற்பெயர். ஒன்றும் இல்லை, அந்த வினை கூட அந்த வேர்ச்சொல்லு கூட இன்னும் ஒரு வார்த்தை அது முடிவு பெற்றது, முடிவு ஊறுது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரே வினையடியுடன் பல விகுதிகளை ஏற்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்தான், நட என்பதை வச்சு எத்தனை வார்த்தைகள் நம்ம மேக் பண்ணலாம். அவங்க வினையடிங்கிற இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரப் பண்ணிவிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வேர்ச்சொல்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு புரியணுமில்ல, படிக்கிற நமக்கு புரிஞ்சால் தானே நம்ம கிராமர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒரு கோடு போட்டு வேர்ச்சொல்னு கூட போட்டுக்கலாம் உங்கள் இதுக்கு. பாருங்கள், நடங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை வார்த்தை மேக் பண்ண பாருங்கள். நடத்தல், நடிப்பு, சரி, நடந்தான், நடப்பால், நடக்கும்,
நடக்கின்றது, நடக்கப் போகிறது அப்படின்னு அந்த நடங்கிற வார்த்தையை வச்சு எக்கச்சக்கமான வார்த்தைகளை நாம் உருவாக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். பாருங்கள், தொழிற்பெயர்லேயே தொழிற்பெயர்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னங்கிறத பார்த்தோம். வேர்ச்சொல்லுடன் அந்த விகுதியானது முடிவு பெற்று வந்துச்சுன்னா அது என்னது, அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு பார்த்தோம். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். நமக்கு இதுலேயே வினாவுடைய விடையும் இருக்குது. இப்போ இது ஆப்போசிட்டாக வந்திருக்கும். நடவாமை, கொல்லாமை. இப்போ நட, கொல், அதெல்லாம் என்னது, நம்ம நேர்மறையாக சொல்கிறோம், நேராக சொல்கிறோம், நம்ம டேரெக்டாக சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் என்னது, நேருக்கு ஆப்போசிட் அது என்னது, மறைமுகம் தானே. அப்போ என்ன சொல்கிறோம், நடத்தல், அதுக்கு நடவாமை அப்படின்னு சொல்கிறோம். இது கொள்ளு அப்படிங்கிறதுக்கு கொல்லாமை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெகட்டிவ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. அது என்ன முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சு படித்தா இலக்கணம் மாதிரி வேறு எதுவுமே ஈஸி கிடையாது. பாருங்கள், விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழிற்பெறாக வந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க ரொம்ப குழப்புறாங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தட்டு, உரை, அடி, சரிங்களா, அது எல்லாமே விகுதி இல்லாமல் வந்துச்சுன்னா, அதாவது விகுதி பெற்றால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் கணக்கில் வந்துடும். விகுதியே பெறாமல் வெறும் அடிச்சொற்கள் மட்டுமே, வேர் சொற்கள் மட்டுமே இருந்தால் அதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. தட்டுதல் எடுத்துக்கோங்க, தட்டு கூட்டல் அல். அப்போ இந்த சொல்லை பிரிக்கும் போதும் அந்த தட்டுகிறதானே முதல்ல வருது, அதாவது தான் இந்த முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இது இவ்வளோதான் கிராமரா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. டக்குன்னு புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? இது பிரித்து விரிவாக்கமாக சொன்னோம்னா எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரில. என்னடா அது எதிர்மறை தொழிற்பெயர் சொன்னாங்க, இது முதல்நிலை தொழிற்பெயர்ங்கிறாங்க, அடுத்து முதல்நிலை திருந்த தொழிற்பெயர் வருது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக்கு. இந்த தட்டுதல் அது பிரிக்கும் போதும் தட்டு என்பது முதலில் வருவதனால் அது முதல்நிலை தொழிற்பெயர், அப்படி கூட ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அடுத்து உரைத்தல், உரை கூட்டல் அல். உரை என்பது பிரிக்கும் போது முதலில் வருவது அது முதல்நிலை தொழிற்பெயர். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே கொடுத்துருக்கோம்ல, இந்த விகுதி எதுவுமே வராமல், இந்த விகுதி எதுவுமே வராமல் இந்த வினை சொற்கள் மட்டுமே, இந்த வினையடி சொற்கள் மட்டுமே வந்தால் அவைதான் முதல்நிலை தொழிற்பெயர். அந்த வினையடியுடன் இந்த விகுதி இந்த வினையடியும் விகுதியும் சேர்ந்து வந்தால் அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர். அவ்வளோதாங்க. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அந்த முதல் நிலையே இப்போ தட்டு என்பது திரியுது, வேற மாதிரி மாறுது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்க, விகுதி பெறாமல், இதுவும் விகுதி பெறாது, முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. கெடுதல் அப்படிங்கிற ஒரு தொழிற்பெயர், அதை நம்ம முதல்நிலையாக மாற்றும் போதும் அந்த கெடுதலில் கெடு கூட்டல் தல் அப்படிங்கிறத நம்ம கெடு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதனை முதல்ல வருது, அதில் முதல்நிலை தொழிற்பெயர். அந்த முதல்நிலை திரியுது. எப்படி திரியுது, அந்த குறில் நெடிலாக மாறுது. கெடு என்பது கேடு என்று திரிவது முதல்நிலை திரிந்தது, முதல்ல பிரித்து சொல்லு திரிஞ்சு போயிருக்குது, வேற மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சுடுதல் என்பது தொழிற்பெயர், ஏன்னா அல் விகுதி பெற்று வந்திருக்குது. இன்னொன்று இதை முதல்நிலையாக மாற்றும் போதும் சுடு கூட்டல் அல் இல்லை தல் அப்படின்னு பிரிப்போம். அப்போ சுடு என்பது முதல்நிலை, அந்த சுடு சூடாக மாறுவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறாங்க. இது பாருங்கள், இது டவுட்டு வரவே கூடாது நமக்கு. சரிங்களா? அது நமக்கு டவுட்டு வராத அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அடிக்கடி வர்ற ஒரு வினா. சரிங்களா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை, இதுக்குன்னு டெஃபினேஷன் படிச்சுக்கணும். வேற்றுமை உருவை ஏற்றும் இல்லை ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிவது.
வினையால் அணையும் பெயர் எனப்படும். ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்க, சரிங்களா? வந்தாள் அப்படின்னா வந்தாள்னு ஒரு பெண்பாலை குறிக்குது. அப்போ அங்கே பெண்பாலை உடைய ஒரு பெண் வந்தாள் அப்படின்னா நம்ம இருக்கும். அதான் மீனிங். வந்தான் அப்படின்னா ஒரு ஆண்மகன் வந்தான். வந்தார்கள் அப்படின்னா அங்கே கொஞ்சம் பேர் வந்தால் 2-3 பேருக்கு ஒரு மக்கள் வந்தார்கள்ங்கிற கணக்கில் இருக்கும். சரிங்களா? நம்ம அப்படி சொல்லும் போதே அதுக்கு மீனிங் நமக்கு தெரியும். வந்தவங்க ஆணா பெண்ணா இல்லை மக்களா அப்படிங்கிறது, இல்லை ஆடா மாடா அக்னியில் வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த முற்று பெற்ற சொல்லோடு இன்னொரு பயனிலை, அதாவது இன்னொரு வார்த்தையை கொண்டு முடிந்தால் அதுதான் வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறாங்க. இது நிறைய பேருக்கு வினையால் அணையும் பெயருக்கும் அந்த வினைத்தொகைக்கும் நிறைய குழப்பம் வரும். சரிங்களா? அவங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை படித்தாலே நமக்கு மீனிங் புரியும். வந்தவங்க ஆணா பெண்ணா, எந்த பாலினம், எந்த பால் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இன்னொரு பயனிலையை கொண்டு, அதாவது இன்னொரு வார்த்தையை கொண்டு எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஒரு வார்த்தை கொண்டு முடிந்தால் அவைதான் வினையால் அணையும் பெயர். இங்கே பாருங்க, வந்தவர் அவர்தான். இங்கே வந்தவர் அப்படிங்கும் போதே ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து பாருங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறுமையாக இருக்கிறவர்கள் இந்த பூமியை ஆழ்வார்கள் அப்படின்னு பன்மையிலேயே பொறுத்தார் போது இங்கே பன்மையில் வர்றாங்க இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். வந்தார் என்பது ஒருமை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அதுக்கு அப்புறம் கூட அந்த வார்த்தை நிறைவு பண்ணத்துக்கு இன்னொரு பயனிலையை கொண்டு முடிக்கிறாங்க. அதான் வினையால் அணையும் பெயர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இந்த தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கு உள்ள வித்தியாசம் சொல்கிறாங்க பாருங்க. வினை பெயர் தன்மையாகி வினையை உயர்த்தி நிற்கும். இது தொழில் செய்யும் கருத்தாவே குறிக்கும். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? காலம் காட்டாது. எது தொழில் பெயர் காலத்தை காட்டாது. ஆனால் வினையால் அணையும் பெயர், சரிங்களா, காலத்தை காட்டும். இப்போ வந்தவர் அப்படிங்கிறதே, வந்தவர் என்னது, இப்போ வந்துட்டுருக்காரு, முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? வந்து கொண்டிருப்பவரில் வந்தவர் இறந்த காலத்தை காட்டுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் எதிர்காலத்தை காட்டுது. அப்போ வினையால் அணையும் பெயர் என்ன பண்ணும்? காலத்தை காட்டும். இது தொழில் பெயர் பாருங்க. படற்கைக்கே உரியது. செய்தல், படித்தல், ஆடுதல்னு படற்கையை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி. ஆனால் வினையால் அணையும் பாருங்க 3 இடத்திற்கும் உரியது அப்படிங்கிறாங்க. இது பாடுதல், படித்தல், இது பாடியவன், படித்தவர் அப்படின்னு வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இலக்கணமே நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கணும். வீடியோ மறுபடியும் போட்டு ப்ளே பண்ணி கேளுங்க. இல்லை நிறைய முக்கியமான ஷார்ட்கட்டு சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா படிங்க. இலக்கணத்தில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்போம். இல்லை இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கும் நம்ம தாய்மொழி தெரியாமலாம் இருக்காது. இல்லை எனக்கு கிராமரே தெரியாது, தமிழ் இலக்கணமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. நல்லா படிங்க. கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும். சரிங்களா? இதை நான் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எல்லா டாப்பிக்கையும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.